ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் எல்லாருமே மழையெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னது பார்த்திங்கன்னா, ஒரு 5 சூப்பரான கீரைங்க. இது கட்டிங்ஸ்லேயே வளர்க்க முடியும். இந்த சீசனுக்கு ரொம்ப தளன்னு வளரும். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பச்சை பசேல் இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கக்கூடிய 5 வகையான கீரைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது விதையெல்லாம் போட்டு வளர்க்க தேவையில்லை. சும்மா ஒரு கட்டிங்ஸ் வச்சிங்கனாலே போதும். நல்லா காடு மாதிரி நல்லா அடர்த்தியாக வளர்ந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இதோட மருத்துவ குணங்கள், இதோட நன்மைகள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 5 கீரை வகைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க கீரை வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை. இது இங்கிலீஷில் வந்து பர்ஸ்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே சூப்பரான கீரை. வெஜிடேரியன் ஃபுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு கீரைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கீரை தான். அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஃபுட்டில் வந்து ஃபிஷ்ஷில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வை நல்லா தெரியும், அண்ட் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்ட்டு ஃபிஷ்ஷுக்கு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய அதே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கீரையிலையும் இருக்குது. இந்த பருப்பு கீரையை நீங்கள் நிறையா சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு உடம்புல இம்யூன் பவர் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கண் பார்வை தெரியும், நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக வச்சுக்கும் இந்த பருப்பு கீரை. ஸோ இந்த பருப்பு கீரை சின்னதாக லைட்டாக கட்டிங்ஸ் அப்படியே எடுத்து கட் பண்ணிவிட்டு சும்மா பக்கத்தில் அப்படி வச்சு விட்டிங்கன்னா போதும், காடு மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே சின்ன ஒரு கட்டிங்ஸ்லேருந்து வந்ததுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் உண்மை அதுதான். சின்ன கட்டிங்ஸ் தான் வச்சேன், சூப்பராக வளர்ந்து. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கீரை வந்து பார்த்திங்கன்னா வயல் பொன்னாங்கண்ணி. இது வயல் வரப்பில் உங்களுக்கு கிராமத்தில் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். இந்த வயல் பொன்னாங்கண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கட்டிங்ஸ்லேருந்தே நீங்கள் வைக்கலாம். சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கனாலே வரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து நிறைய கீரைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இதை நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிவிட்டு இந்த கீரையை நீங்கள் வந்து அறுவடை பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி இதோட காம்புகளை திருப்பி மண்ணிலே நீங்கள் நட்டு வச்சிடலாம். திருப்பி அதுலேருந்து உங்களுக்கு திருப்பி கீரை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கீரை. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிட்லாம். எப்படி மற்ற கீரைகள்லாம் சமைக்கிறோமோ அந்த மாதிரி இதுலேயும் சமைச்சு சாப்பிட்லாம். இதில் வடை சுட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற நிறைய கீரைகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த கீரையை கூட நீங்கள் வந்து அதை கட் பண்ணி அதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே உங்களுக்கு வந்து செடிகள் நிறையா வரும். இதற்காக நீங்கள் எங்கேயும் போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், பக்கத்து வீட்டில் எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா கூட வாங்கி சின்ன கட்டிங்ஸ் வச்சிங்கனாலே போதுமானது. மூணாவதாக பார்த்துட்டு இருக்க கீரை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பச்சை கலரில் உங்களுக்கு இருக்கும். அந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பெருசாக இருக்கும். இப்போ முன்னாடி பார்த்த வயல் பொன்னாங்கண்ணி வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட். ஆனால் உங்களுக்கு வந்து சத்துக்கள் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணியில் ரொம்பவே அதிகமான சத்துக்கள் இருக்குது. உடம்பு வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்குது. ஸோ இந்த மழை காலங்களில் பொன்னாங்கண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. அண்ட் சில பேருக்கு உஷ்ண உடம்புன்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், எப்பயுமே உடம்பு உஷ்ணமாக இருக்கும். அவங்கெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் சும்மா ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சிங்கனாலே போதும், சூப்பராக வரக்கூடியது. இது உடம்பு குளிர்ச்சிக்குன்னு மட்டும் இல்லை, கண் பார்வை, அதுக்கப்புறம் தலைமுடி உதிர்தல் எல்லாத்துக்குமே இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஒரு சூப்பரான ஒரு மருந்தாக இருக்குது. இது கண்டிப்பாக வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிடுங்க. கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த கீரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவதாக பார்த்துட்ருக்க கீரை வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை. என்னோட ரொம்ப ஃபேவரட். ஏன் ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சைல்டிஷான ஒரு ரீசன் தான். அண்ட் சின்ன வயசில் பாப்பாயின்ட்டு ஒரு ஷோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஷோவில் வந்து ஸ்பினாச் அப்படின்ட்டு காட்டுவாங்க. அது பசலைக்கீரை தான். ஸோ அதை சாப்பிட்டோடனே பெரிய பவர் வந்துடும். ஸோ எல்லாரையும் போட்டு பாப்பாய் அடிப்பார். ஸோ அந்த ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பசலைக்கீரை தான். ஸோ இந்த பசலைக்கீரை வந்து எனக்கு அப்போலேருந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கீரை. இந்த கீரை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எப்போ பார்த்தாலும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு வாட்டி அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது எங்கள் அம்மா அந்த கட்டிங்ஸ் எடுத்து சும்மா வச்சு விட்டாங்க. அப்படி வந்த கீரை தான் இது. ஸோ இது அப்பப்போ நாங்கள் வந்து வேறு பேக்கில் மாற்றிக்கிட்டே வருவோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதில் விதைகள் நிறையா வந்தது. அந்த விதைகளை கூட கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ விதைகள் போட்டும் இதை வேறு வைக்கலாம், கட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங்ஸை சும்மா கட் பண்ணி அப்படி வச்சிங்கனாலே போதும், நல்லா தளன்னு சூப்பராக வந்துட்டுருக்கு. இலைகள்லாம் ரொம்ப பெருசாக வரும். இப்போ தான் சீசன் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. போக நல்லா பெருசாகவே உங்களுக்கு இலைகள்லாம் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பசலைக்கீரை சும்மா கட்டிங்ஸ்லேருந்தே வரும். 5வது பார்க்கக்கூடிய கீரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீரை. ஆனால் நிறைய பேர் சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. லைட்டாக கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் இந்த கீரையில். இது வேறு எதுவும் இல்லைங்க, மணத்தக்காளி கீரை தான். மணத்தக்காளி விதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வத்தல்லாம் செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. பழங்கள் வந்து அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும்.
இந்த விதைகள்லாம் வத்தலுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பயன்படுத்துவாங்க. புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் போடுவாங்க, ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா கீரைகளும் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். லைட்டாக உங்களுக்கு வந்து கசப்பு தன்மைன்னு சொல்ல முடியாது, மற்ற கீரைக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் இதை வந்து கரெக்டாக குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த டிஃப்ரென்ஸ் கூட இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் பருப்பு நிறையா போட்டு எங்கள் வீட்டில் தேங்காய்லாம் நல்லா தூவி போட்டு ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி லெவலில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கீரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது மட்டும் இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு அந்த வயிற்றில் அல்சர் இருக்குது, வயிற்றில் வந்து ரொம்ப வந்து பிரச்சனையாக இருக்குது, வயிறில் புண்ணு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்குது. ரொம்பவே அற்புதமான ஒரு கீரை. இதோட மருத்துவ குணங்கள் சொல்லவே வேணாம். இதுவும் கட்டிங்ஸ்லேருந்தே வளரும்ன்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சின்ன ஒரு கட்டிங்ஸை கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மண்ணில் புதைச்சி வச்சிங்கனாலே போதும், அதுலேருந்து சூப்பராக வரும். இந்த மழைக்காலங்களுக்கு இந்த கீரை சூப்பராக வரும். நான் சொன்ன 5 கீரையுமே இந்த மழைக்காலங்களில் தாறுமாறாக பட்டையை பிச்சுக்கிட்டு வளரக்கூடிய ஒரு கீரைகள் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதெல்லாம் வளர்த்து பாருங்கள். சும்மா கட்டிங்ஸ் வச்சு விட்டிங்களே நல்லா தளன்னு வளரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த கீரைகள்லாம். இந்த சீசனுக்கு ஓரளவுக்கு எல்லா செடிகளுமே வந்து அந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு சீசன் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு வசந்த காலம் தான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பயனடையட்டும். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜ்லையும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your corner, Shaktivel. Have a happy going day. Bye bye.